கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சங்கீதம் 1:3, நீ இலையை உதிர்க்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் இலை உதிரா இருக்கிற மரத்தை போல செழித்தோங்கி வளர்வீர்கள். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், எந்த வேலையை செஞ்சாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த வியாபாரத்தை பண்ணாலும் அது உங்களுக்கு வாய்க்கும், அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எழும்புவீர்கள் என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? நீங்கள் செய்வது எல்லாமே வாய்க்கும். நீங்கள் இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த இலையும் உதிராது. பச்சை பச்சேன்னு இருக்க போகிறீங்க, செழிப்பாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு பெரிய உயர்வு வரப்போகுதுங்க. நீங்கள் எந்த வேலை படிப்பு காரியத்தில் நீங்கள் போகிறீங்களா வாய்க்கும். வியாபாரம் பண்ணுறீங்களா வாய்க்கும். தொழில் பண்ணுறீங்களா வாய்க்கும். வேலைக்கு போகிறீங்களா, அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களா, அது நல்லபடியாக நடக்க போகுது, வாய்க்க போகிறது. ஏன் பயப்படுறீங்க? இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாள். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திர வசனத்தின்படி இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி வாழ்க்கை வாழும்படி, உயர்வான வாழ்க்கை வாழும்படி, அற்புதமான வாழ்க்கை வாழும்படி, அதிசயமான வாழ்க்கை வாழும்படி பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறீங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விலகும்னு சொல்கிறீங்க. நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குவேன்னு சொல்கிறீங்க. இதோ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுபிடி நீ வளருவாயின்னு சொல்கிறீங்க. நீ செய்வது எல்லாம் வாய்க்குன்னு சொல்கிறீங்க. உனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்காது போகுன்னு சொல்கிறீங்க. நான் உனக்கு முன்னால் போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குவேன்னு சொல்கிறீங்க. திரும்ப வாழ விதை உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. உன் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுள்ள எலும்பாய் மாட்டுவேன்னு சொல்கிறீங்க. நீர்க்கல் ஓரமே நடப்பட்ட இலை இருக்கிற மரத்தை போல் நீ செழித்தோங்கி வாழ்வாய் என்று சொல்கிறீங்க. தாப்பனே அப்பா, இந்த நாளில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. எல்லா குறைகளை நீக்குங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்காங்களோ, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்காங்களோ, அவங்களுக்கு பெரிய ஒரு காரியம் செய்யுங்க. இந்த நாளை ஆஸ்வதிங்க. உடைய கிருபை பலன் கூட இருக்கிற இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆஸ்வதிங்க. தேவ சமான ஒரு குடும்பத்தை ஆளுக்கு செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.